வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் சார்ந்த செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு பேச்சுவார்த்தைக்கான களங்கள் எடுத்தார்கள். அப்படி பேச்சுவார்த்தைக்கான களங்கள் எடுக்கப்பட்ட பொழுது அந்த பேச்சுவார்த்தைக்கான களங்கள் வெற்றி பெறவில்லை என்ற செய்தி வந்தன. அதாவது அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவு பெறவில்லை என்கின்ற ஒரு செய்தி உறுதியாகவே வெளிவந்தது. அந்த செய்தி வெளிவந்தவுடன் ரஷ்யாவை சார்ந்த அந்த பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர் தலைவராக இருக்கக்கூடிய திமோத்தேயு என்கின்றவர் ஒரு கருத்தை பதிவிட்டார். அதாவது, நாங்கள் உக்ரைனோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களங்களை எடுத்தோம், ஆனால் உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்கின்ற ஒரு செய்தி எங்களால் உணர முடிந்தது. எனவே இந்த பேச்சுவார்த்தை முடிவை கண்டுவிட்டது. இனி ரஷ்யாவுடைய தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். அது மட்டுமல்ல, உலக நாடுகளை பொறுத்த மட்டில் அணுசார்ந்த ஆயுதங்கள் மிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் ஒன்றாக ரஷ்யா இருக்கிறது. எனவே உக்ரைன் நாட்டின் மீது அணுசார்ந்த தாக்குதலை ரஷ்யா எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழும்பியிருக்கிறது. அதற்கான காரணம் ஏனென்றால், இந்த போர் தொடர்ந்த நேரத்தில் இருந்து அது மாறி மாறி ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு முறை ரஷ்யாவை சார்ந்தவர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நகரங்களை உக்ரைனை சார்ந்தவர்கள் கைப்பற்றுவதும், மீண்டும் ரஷ்யா அந்த நகரங்களுக்கு தாக்குதலை நடத்துவதும், மீண்டும் உக்ரைன் அதை கைப்பற்றுவதும் என மாறி மாறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது நேட்டோ நாடுகள் பல உக்ரைனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தன. இப்பொழுது அந்த நேட்டோ நாடுகள் மத்தியிலே சில விமர்சனங்கள் வந்திருக்கிறது. நாம் எதற்காக உக்ரைனுக்கு இவ்வளவு தூரம் செலவு செய்து ஆயுதங்களை கொடுக்க வேண்டும்? நம் நாட்டின் வளத்தை ஏன் உக்ரைனுடைய வளர்ச்சிக்காகவும் உக்ரைனை பாதுகாப்பதற்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்று அந்த நேட்டோ நாடுகள் மத்தியிலே சில சர்ச்சையான எண்ணங்கள் எழும்பியிருக்கின்றன. எனவே நேட்டோவுக்கு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகளை நிறுத்திவிடலாம் என்கின்ற ஒரு கருத்தும் அழுத்தமாகவே பதிவாகியிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அவர் என்ன பதிவிடுகின்றார் என்றால், மிக துணிச்சலான தலைவர் உக்ரைனை சார்ந்த அந்த அதிபர். எனவே அவரை பொறுத்த மட்டில் இந்த போரில் வெற்றி கிட்டாமல் அவர் திரும்ப மாட்டார். எனவே இதை குறித்து அமெரிக்காவிற்கு எந்த கவலையும் இல்லை என்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அப்படி என்றால், அமெரிக்காவை பொறுத்த மட்டில் உக்ரைனுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை அழுத்தமாக பதிவிடுகிறதா என்ற கேள்வி எழும்புகின்றன. ஆனால் இங்கு நேட்டோ நாடுகள் அதற்கு எதிர்மறையான ஒரு கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றன. அவைகளுடைய நிலைப்பாடும் இப்பொழுது மாறத் தொடங்கி இருக்கிறது என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழலில்தான் ரஷ்யாவோடு நடத்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையும் முடிவை கண்டுவிட்டது என்கின்ற பொழுது இந்த நேட்டோ நாடுகளுக்கு மேலும் பல அதிர்ச்சி. காரணம், இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து வெற்றியை ஈட்டிவிடும். அப்படி என்றால் இந்த போர் நின்றுவிடும். எனவே நாம் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய களங்களை எல்லாம் நிறுத்திவிடலாம் என்று கணக்கிட்டு காத்திருந்த நேட்டோ நாடுகள் இந்த உக்ரைனுடைய இந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றியை எட்டாத சூழலில் மீண்டும் அவர்களுக்குள் ஒரு மனச்சலனம் ஏற்பட்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இது உக்ரைனுக்கு பெரும் பாதிப்பாக மாறலாம் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றன. அதே வேளையில் உக்ரைன் பெரிய அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளும் அழுத்தமாக பதிவாகிறது. உக்ரைனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு தேவையான அளவிற்கு உணவு கிடைக்கவில்லை. அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான களம் அமையவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் பயத்தோடு வாழக்கூடிய ஒரு களமும், பள்ளி கல்லூரி போன்றவை இயங்காத ஒரு சூழலும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான படிப்பு போன்றவை ஒட்டுமொத்தமாக செயலற்ற தன்மையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வலுவடைந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு உதாரணமாக சில சம்பவங்களை எடுத்து வைக்கிறார்கள். உக்ரைன் நாட்டிற்காக போர்க்களத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கூட உணவு கிடைக்காமல் அவர்கள் எலும்பும் தோலுமாக நிற்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அதற்கு உதாரணமாக சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி உக்ரைன் நாட்டினுடைய அந்த இராணுவ வீரர்களுடைய நிலைமையை பாருங்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது.
இந்த சூழலில்தான் இப்பொழுது ரஷ்யா நாங்கள் மிக தீவிரமான தாக்குதலை எடுப்போம் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றது. அப்படி தீவிரமான தாக்குதல் என்று ரஷ்யா எதனை குறிப்பிடுகிறது என்பதுதான் கேள்வி. ரஷ்யாவை பொறுத்த மட்டில் அணு ஆயுதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ரஷ்யா முதன்மையான ஒரு நாடாக இருக்கிறது. உக்ரைனோடு போர் ஆரம்பித்த அந்த சூழலிலிருந்து இன்று வரை ரஷ்யாவும் இந்த போர்க்களத்திற்காக பெரும் செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது என்றும் ரஷ்யாவின் வீரர்கள் கூட போர்க்களத்தில் மரணமடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், இதனால் மக்கள் மனதில் ஒரு வெறுப்பு உணர்வு அரசு மீது எழும்ப தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே இந்த போரை நீட்டிக்கொண்டே சென்று கொண்டிருந்தால் அது ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் என்று ரஷ்யா கணிக்கிறது. எனவே இதற்கு ஒரு முடிவை எழுத வேண்டும் என்றால் அதிநவீன தாக்குதலை கையில் எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ரஷ்யாவின் தலைமைச் செயலகம் எடுத்திருப்பதாக செய்தி. மாஸ்கோ இதை குறித்து மிக தீவிரமான ஒரு கலந்தாய்வை கையில் எடுத்தது என்றும் அதன் அடிப்படையில் அடுத்த தாக்குதல் உக்ரைன் மீது மிக கொடூரமாக இருக்கும் என்கின்ற செய்திகள் வருகின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா கொடூரமான தாக்குதலை நடத்தும் என்கின்ற செய்தியின் பின்னணியில்தான் இந்த அணு ஆயுதங்கள் சார்ந்த தாக்குதல் இருக்குமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. காரணம், தற்பொழுது உள்ள சூழலில் தன்னை வல்லரசு போன்று காட்டிக்கொள்வதற்கும் உக்ரைனுக்கு ஒரு சரியான பாடத்தை பயிற்றுவிப்பதற்கும் அணு ஆயுதங்கள் சார்ந்த களங்களை எடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்று ரஷ்யா கணக்கிட்டு இருக்கிறது என்கின்ற செய்திதான் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழலில்தான் அமெரிக்காவை பொறுத்த மட்டில் உக்ரைனுக்கு நாங்கள் ஆதரவு நிலை என்ற களத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஆயுதங்கள் பெருவாரியாக கொடுத்து உக்ரைனை ஆதரிக்கக்கூடிய களத்தில் அமெரிக்கா இல்லை என்ற செய்தியும் வருகின்றன. ஈரானோடு அமெரிக்காவிற்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்றும் நாளை அந்த பேச்சுவார்த்தைக்கான களங்கள் உருவாக்குவதற்கான சூழல் அமைந்துவிட்டது என்றும் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் இப்பொழுது ஈரான் அப்படி ஒரு திட்டமிடுதலே இல்லை என்று அறிவித்து ட்ரம்ப் அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்கிறது. அப்படி என்றால் அமெரிக்கா ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தம் செய்வதற்கான களத்தை எடுப்பதற்கு இப்பொழுது முடியாத சூழல் நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்கா போர்த்தளத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் ரஷ்யாவோடு போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து உக்ரைனை ஆதரிக்கக்கூடிய களத்தை எடுப்பதற்கு அமெரிக்காவிற்கும் பெருஞ்சிக்கல் இருக்கிறது என்கின்ற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ரஷ்யா எடுக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கையில் உக்ரைன் சீரழிவை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்திதான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. நன்றியுடன் இன்பா.